Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AL3452 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்ஜெக்டுடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் என்ன இருக்குது, எதெல்லாம் நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கவர் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எந்த கொஷினுக்கு கொடுக்கணும், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன கொடுக்கணும், எந்தெந்த யூனிட்டில் சம்லாம் பார்க்கணும், இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் கொடுக்குற இந்த கொஷின்ஸ் வரை நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா கம்பல்சரி எக்ஸாமில் நல்ல மார்க்கே வாங்கலாம், பாஸ் மட்டும் ஆக மாட்டோம். ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்டோட லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கான சம்ஸோட ரெஃபரன்ஸ் மட்டும் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. முடிஞ்ச எக்ஸாம்ஸ்க்குள்ள எல்லா கொஷின்ஸ்க்குமான இம்பார்ட்டன்ட் கொஷினுக்குமான ஆன்சருமே அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ ஸ்டே டியூன். முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். இப்போ வாங்க யூனிட் வைஸ் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். யூனிட் 1 பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான். இன்ட்ரோடக்ஷனை பொறுத்தளவு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, அதோட ஸ்ட்ரக்சர், சர்வீசஸ், சிஸ்டம் கால், ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் என்ன இருக்குன்னு தான் கொடுத்துருக்க போறாங்க. ஓகேவா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு தியரி பார்ட் தான் ஃபர்ஸ்ட் யூனிட். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ தியரி படிச்சு எழுதினாலே ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஒரு 12 மார்க் வாங்கிடலாம் நம்ம. ஓகேவா? அப்போ என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கவர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் சர்வீசஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்துக்கோங்க. தேர்ட் சிஸ்டம் கால் பார்த்துக்கோங்க. சிஸ்டம் கால்ல அதோட டைப்ஸ், டிசைன், சிஸ்டம் ப்ரோக்ராம்ஸ். ஓகேவா? இந்த 3 டாபிக்கும் கவர் பண்ணுங்க. இதை நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னாலே யூனிட் 1ல நம்மளால ஒரு கொஸ்டின் அட்டென்ட் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா யூனிட் 2 ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்ல என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட்னா இது சம் யூனிட். ஓகேவா? ஸோ சம் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து டெட்லாக் பார்த்துக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்னா டெட்லாக் தான். நமக்கு பார்ட் சீலிங் கேட்கக்கூடியது. டெட்லாக்ல நமக்கு எல்லா டாபிக்குமே என்னன்னு கவர் பண்ணியிருக்கணும். ஒரு அளவுக்கு உங்களால முழுசா எல்லாமே படிக்க முடியலனாலும் ஒரு அளவுக்காவது நீங்க பார்த்து வச்சிருந்தீங்கனால இந்த கொஸ்டின் அட்டென்ட் பண்ண முடியும். டெட்லாக் ஹேண்ட்லிங் எப்படி பண்ணணும், ப்ரிவென்ஷன் எப்படி, அவாய்டன்ஸ் எப்படி, டிடெக்ட் எப்படி பண்ணணும், ரெக்கவரி எப்படி பண்ணணும், இது எல்லா டாபிக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சம் பொறுத்தளவு ஷெட்யூலிங் அல்காரிதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஷெட்யூலிங் அல்காரிதம்ஸ்ல சம்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன் இம்பார்ட்டன்ட், அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இதை கவர் பண்ணீங்கன்னா யூனிட் 2ல கம்பல்சரி ஒரு கொஸ்டின் நம்ம அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட் 3 பார்த்தோம் அப்படின்னா மெமரி மேனேஜ்மெண்ட். மெமரி மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தளவு உங்களுக்கு சம் யூனிட் தான். ஸோ சம் தான் கேட்க போறாங்கன்னு ஆல்மோஸ்ட் நமக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் தியரி பார்ட் பண்ணா கான்டிகுவன்ஸ் ஆஃப் மெமரி அலோகேஷன் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜிங்கும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேஜ் டேபிளும் பார்த்துக்கோங்க. இதை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. சம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டியது இந்த 3 தான். பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட்ல FIFO, LRU, ஆப்டிமல் சர்ச். ஓகேவா? இந்த 3மே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சம்ம தெளிவாக பார்த்துருக்கணும். இந்த சம்மெல்லாம் ஆல்ரெடி நம்ம சேனல்லே சொல்லி கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்குமே பிளேலிஸ்டோடது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி சம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஃபைனலாக செக்மெண்டேஷன் பார்த்துக்கோங்க. ஓகே, இதை கவர் பண்ணாலே யூனிட் 3ல உங்களால் ஷுவராக ஒரு கொஸ்டின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ பயப்பட வேணாம். ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட் 4 பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட். ஓகே, யூனிட் 4 ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட்ல என்னெல்லாம் மேம் பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபைல் அலோகேஷன் மெத்தட்ஸ்லாம் என்ன இருக்கு. ஓகேவா? ஸோ அது நீங்க பார்த்துக்கணும். இதுவுமே நமக்கு இருக்கு. ஃபைல் அலோகேஷன் மெத்தட்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்கோட ஸ்ட்ரக்சர் என்ன, ஷெட்யூலிங் என்ன, அதோட மேனேஜ்மெண்ட் என்ன, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ டிஸ்க் டாபிக் ரொம்ப கம்பல்சரி. நீங்க இந்த யூனிட்ல பார்க்க வேண்டிய டாபிக் அப்படின்னா அது டிஸ்க் டாபிக். ஸோ டிஸ்க் ஸ்ட்ரக்சர், அதோட ஷெட்யூலிங் மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கோங்க. ஃபைனலா ரொம்ப இந்த டிஸ்க்கு அடுத்து இம்பார்ட்டன்ட் இந்த IO டாபிக் தான். இன்புட் அவுட்புட் சிஸ்டம், ஹார்ட்வேர் இன்புட், அப்ளிகேஷன் இன்புட், ஓகேவா, இன்புட் இன்டர்ஃபேஸ், இது எல்லாமே வந்து என்ன பண்ணணும், இன்புட் அவுட்புட்டுக்கு வந்து பார்த்துக்க வேண்டிய டாபிக். ஸோ இந்த டாபிக் கவர் பண்ணீங்கன்னா ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட்ல ஒரு கொஸ்டின் உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ யூனிட் 5 நெக்ஸ்ட் பார்த்தோம்னா விர்ச்சுவல் மிஷின் அண்ட் மொபைல் OS. இருக்கிறதே ரெண்டு டாபிக் தான். ஒன்று விர்ச்சுவல் மிஷின், இல்லை மொபைல் OS. ஸோ இது ஆர் சாய்ஸ்ல தான் படிக்க போறீங்க. ஓகேவா? ஆர் சாய்ஸ்ல தான் படிக்கலாம். பட் என்ன ஒரு பெனிஃபிட் இதுல இருக்குன்னா இது ரெண்டையுமே பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா மோஸ்ட்லி பார்ட் சில வந்து நமக்கு சினாரியோ பேஸ்டு கொஸ்டின் கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் விர்ச்சுவல் மிஷினை பொறுத்தளவு அதோட பில்டிங் பிளாக்ஸ் எப்படி இருக்கும், டைப்ஸ் எப்படி இருக்கும், இம்ப்ளிமெண்டேஷன், பெனிஃபிட்ஸ், ஃபீச்சர்ஸ், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா விர்ச்சுவல் மிஷினும் ஈஸி தான். ஓகே, கஷ்டம்லாம் இல்லை. தியரி பார்ட் தானே, தியரினாலே நமக்கு ஈஸி தான். அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் கான்செப்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் எழுதிடலாம். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா மொபைல் OS. என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரொம்ப
இம்பார்ட்டண்டாக படிங்கன்னா விர்ச்சுவல் மிஷினை விட மொபைல் ஓஎஸ் படிச்சிருங்கன்னு. ரெண்டு தான், ஆண்ட்ராய்டு iOS. இது ரெண்டையும் படிச்சோம்னாலே நமக்கு வேலை முடிஞ்சுல்ல. ஓகேவா? ஸோ மொபைல் ஓஎஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க, அடுத்து விர்ச்சுவல் மிஷின் பார்த்துக்கோங்க. இது பார்ட் சிலையுமே கேட்கக்கூடியதுனால கொஞ்சம் நம்ம இம்பார்ட்டண்டாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? இந்த டாபிக்ஸ் வரையும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு நீங்கள் வந்து சப்ஜெக்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே கம்பல்சரி உங்களால் பாஸ் மட்டும் இல்லை, நல்ல A+ கிரேடே வந்து நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். O கிரேட் வரையுமே நல்லா படிக்கிறவங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் தியரி பார்ட் நல்லா பார்த்துக்கோங்க, 4, 5மே தியரிக்கு பார்த்துக்கோங்க. ஓகேவா? மோஸ்ட்லி 4க்கு 3க்கும் சம்ஸ் இருக்கும், செகண்ட் 3, 4க்கு. ஸோ சம்ஸ்மே பார்த்துக்கோங்க, ஷெட்யூலிங் அல்காரிதம் சம்ஸ், பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் சம்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதை கவர் பண்ணோம் அப்படின்னா சம்பாட்டில் நம்மளால நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? சம்ஸ் கொஞ்சம் போட்டு பாருங்க, ஏன்னா எந்தெந்த விதத்தில் கேட்பாங்க நம்மளால சொல்ல முடியாதனால கொஞ்சம் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஈஸியான ஒன் கண்டிப்பாக வந்து எல்லா கொஷின்ஸையும் கவர் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவு நான் தியரி பார்ட்டுமே வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி நான் வந்து கம்பல்சரி முடிஞ்ச அளவு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வரையும் எடுத்து. ஓகேங்களா? மறந்துடாம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். பிளேலிஸ்ட்டும் கீழே கொடுக்குறேன், சம்ஸுமே ரெஃபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்.